மனைவியாக வாழ்க்கைப்பட்டு மங்கையரசி என்று பெயர் பெற்று வெகு சீர சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். யாரெங்க சந்தோஷமா வரைய அப்படி என்னடா ஒரு நிகழ்ச்சி? அத்தை வேற ஏன் கேக்குறா? அத்தை கேட்கல, அதை ஏன் கேட்கிற? அத்தை ஏன் கேக்குறா? வர வெளியே தேவடியால பாட்டு தேவடியாலா ரேடியாடா கபா கபான்ட்டு அதுல பாட்டு தான் வச்சியா அப்படியே குடிச்சது குற்றம் போடுறா. அது மிஸ் ஆகி போய் சரியில்லை. எங்க விட்டாத்த பாட்டா அப்படி சொல்ல எப்படியோ காட்டுறேன். சௌகரியமா எல்லாரும் உனக்கு நான் வைக்கிறேன். என்னத்த வைக்கிறடா? நான் வைக்கிறேன். என்னத்த வைக்கிற? வைக்கிறமா உனக்கு சொல்லுடா, எதை வைக்கிற? நான் வைப்பேன். என்னடா வைக்கிற? தப்பா நினைக்கிற. வணக்கம் சொல்றாடே, துட்டு இருந்தாலும் பெரிய ஆளாக்குறாமா. நான் கூட உன உள்ள தள்ளி கும்பிடுறேன். உள்ள அன்போடு கும்பிடுறேன்னு சொல்றேன். கும்பிடுறேன். அப்புறம் உன்னை பார்த்தா தான் எனக்கு கிளம்புது. என்ன கிளம்புது? எல்லாமே உள்ள கருத்தெல்லாம் வெளியே வருது. சொல்லு. ஏமா தப்பா எடுத்துக்காது. நீங்க என்ன கேக்குற நீ? ஏமா சந்தோஷமா வந்தியே, அதனால கேட்டா அழாதரா. அப்பா என்ன நடந்துச்சோ? நீ எனக்கு மேல நீ அழையாது அம்மா. எனக்கு அப்படியே கழிப்பிக்கிற அப்படி கலப்பு தேம்பி அழலாம் ஒண்ணு இல்லடா. சொல்லு. நான் உன்னை பார்க்கலாம் தான் வந்திருப்பேன். நான் வந்து பாரு போற வயல சரி. ஆனா பசி எடுத்துச்சு. என் வயிற்றுல பசி எடுக்குது அம்மா. வயிற்றுல தாண்டா பசி எடுக்கும். நான் சூத்துல பசி எடுக்கேன். யார் எங்க எடுக்க போகுது? எனக்கு பசி சரியான பசி எடுக்குதுன்னா படத்துல பார்த்தமா
வச்சுக்கிறாங்க மாதிரி இருக்குது. டீ கடை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கடை ஓபன் பண்ணி அதுதான் இப்படி கை காட்டுறா. கை வாட்டாப்பியா அப்படி காட்டா. அப்படி போடு. என் பாவன் அந்த மாதிரி அம்மா அப்பதான் அந்த கடை ஓபன் பண்ணி. டேய் இப்போ அப்படிதானடா செய்யற. கடை அங்கதான் இருக்குது. நான் என்ன பண்றது? சொல்லு. டீ கடை ஓபன் பண்ணிக்கிறாங்க மாதிரி இருக்குது. யாரா டீ கடைக்கு போனா சுட வடை போட்டு வச்சுக்கிறாங்க. சுட வடை போட்டு வச்சு வடை. அதுதான் உளுந்து வடை. யாரா அந்த கடைக்கு போனா ஐயா சூடா சாப்பிடுறதுக்கு நாங்கன்னு கேட்டேன். வடை சுட்டு வச்சுக்கிறப்பா பாரு. இந்த வடையில 2 வடை எடுத்தேன். எந்த கடையில எடுத்த? இந்த வடையில 2 வடை எடுத்தமா. அதை எடுத்துன்னு சொல்லு. அங்க சுட்டு வச்சுக்கிறாங்களா அது 2 வடை எடுத்தேன். பேப்பர்ல மச்சேன். அப்படியே வாயில புட்டு போட்டோம் பாரு. வடை சாப்பிட்டோட வயிற்று கலக்க ஆரம்பிச்சு. வடை சாப்பிட்டு நேரம் சரியில்லை போல இருக்குது. வயிற்று கலக்குது. வானம் அப்படியே கும்பிடுற மாதிரி இருக்குது. ஒண்ணு புரியல. என்னடா பண்றதுன்னு பார்த்தேன். அப்பதான் ஒரு பேருக்கு எனக்கு தோணும். யாரா போந்தேம்மா வேலிக்கத்தான் தோப்புல பூந்துட்டா. பேண்ட் கைட்லான்னு காட்டுறேன். எனக்கு முன்னாடி அடிக்குது. அப்புறம் என்னதான்டா செய்த? ஒரே பேஜ் ஆகுது. அதை திரும்பி பார்த்தா அதுல ஒரே மயிறு மயிர் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு ஒரே சந்தேகமாயி போச்சு. சொல்லு. காய்ச்சல் வீட்டு ஒண்ணுமே சாப்பிடலையம்மா. இதுல எப்படி மயிர் வந்துருக்கும்? அது எப்படி வந்ததோ எப்படிமா வந்துச்சா? எப்படி வந்தது? அப்பதான் அனுப்பு வந்துச்சு. வர டீ கடை வடை சாப்பிட்டுமே அந்த கடை குளத்தா என்னமோ குதிச்சு யாரா டீ கடைக்கு போயிருக்கிறோம். ஏமா நானு ஏமா டீ கடைக்கு போனாத்தான் தெரிஞ்சா அவன் பாரு ஒரு கையில கூட சுட்டுக்கிறான். ஏமா எல்லாம் ஒரு கையில் தான் சுடுவாங்க. எங்க வீட்டுல 2 கையில சுடுவாங்க. வடை தட்டுனா 2 கை வேணும். அது வேற வடை. அது இல்லம்மா இந்த மெதுவாடுக்கு 2 கை தான் வேணும். சொல்லு. இவன் எப்படி ஒரு கையில வடை சொல்றான்? நம்ம எப்படியாவது பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒளிச்சுன்னு போறேன். அம்மா ஒளிஞ்சு பாக்குறேன். நான் ஒரு வாட்டை ஏன் பாக்குறேன். வடை சொல்றது அங்க வடை சொல்றது எப்படித்தான் வடை சொல்றான் அப்படின்னு பார்த்தா இவனுக்கு பாரு இந்த சோத்தாங்க இந்த பீச்சா கை மட்டும் நாங்குது. உக்காண்டு அதுலயே கை வாம இருக்குதா. ஒரு கை இருந்தா அப்படிதான்டா செய்வாங்க. அதுலயே வடை சுட்டுக்கிறான். சரி இவன் இப்படிதான் சுடுறான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் என்ன பண்றான்? முதல்ல மாவு கொட்டிக்கிறான். 2வது தண்ணி ஊத்திக்கிறான். ஊத்திக்கணும் ஓட்டு நல்லா கலக்கு கலக்கறா முச்சுக்கணும். அடிடே இப்ப இவன் மாவை கலக்கிட்டான். வடை தட்ட போறான். எப்படிடா தட்டான்னு பார்த்தா அங்க நல்லா கலக்கிட்டா அவங்க பச்சுக்கு நடிக்கிறாங்க சொல்லிடுவான். அவங்க பச்சுக்கு நடிக்கிறாங்க கடாயில போடுறான். இந்த அக்கல் இந்த மாதிரி வயிற்றுக்கு போய் ஒரே பேஜி ஆயா அவஸ்தைப்பட்டு வந்துருக்கிறேன். சரி என்ன உனக்கு என்ன பாச்சு? யார் யாரே கேக்குற கேள்விக்கு ஒருத்தரோட பதில் சொல்லு. ஆமாடா அதனால அம்மா கேட்டு போடாத உடனே உண்மைதாமா ஒரு நான் கேட்கணும் போய் அம்மாங்க ஒரு மீன் தொட்டி ஒண்ணு வாங்கினேன். மீன் தொட்டி? மீன் தொட்டியா வாங்கின? ஆமாடா. எதுக்குப்பா? 10 மீன் விட்டு அதுல தொட்டில 10 மீன் விட்டு ஒரு மீன் செத்து போச்சு. மீன் எத்தனை இருக்கா? இது எத்தனை இருக்கா? குட்டி கைசி பார்த்தா 9 தான் இருக்கும். உங்க இருக்காங்களே நான் 9 தான். நானு அட பாவி டேய். அட 9 யாரு அவன் சொல்ற மாட்டீங்க அப்படின்னு அவன் சொல்றான். தெரியுமே தெரியல. ஏண்டா டேய் பூரா 10 மணி செத்து போச்சுனா 9 தானா? டேய் பூரா போல. அட 9ன்றா? டேய் இல்ல அட 9 எங்கடா அவன் அந்த கை நீட்டி பேச்சான். 10 மீன் விட்டுக்கறேன்றா. ஆமா. ஒரு மீன் செத்து போச்சு. 9 தானே? ஆனா 9. ஐயா அது தொட்டில தெரியுமே தெரியல. நான் சொல்லி தர கட்டறேன். பூரா போல. ஏண்டா மீன் 10 மீன் இருக்குடா. எப்படிடா இருக்கும் 10 மீன்? ஆமாமா 10 மீன் இருக்கு. ஒண்ணுதான் செத்து போச்சு. டேய் செத்து போன மீன் தொட்டி உள்ள தான் இருக்குது. அட பாவி. ரொம்ப அறிவாள்றா அப்பா. எங்கந்து பூசாட்டாங்க ஒண்ணு. டேய் செத்து போன மீன் தெரியாதா? ஊஜாச்சி மாதிரி இருக்குது. படாப்பல பாடவா பர்கா. ஐயோ பந்தகால விட்டு பந்தகால குடிக்கிற மாதிரி அப்பா. ஐயோ சொல்லுப்பா. ஒண்ணு இல்ல உங்க வீட்டுக்கார இல்ல? ஆமா என்னுடைய கணவர் இருக்கிறார். என்ன உங்ககிட்ட போயிட்டு சொன்னாரு. டேய் அப்படி அரஞ்சடா அப்படியே. போ உன்னிடத்தில் போய் என் மனைவி கூப்பிட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன். கையோட ஆயிச்சு வர சொன்னாங்க. தாலி
ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றார் சேர்ந்து வரும் நேரத்திலே தேவன் பாடுகின்றார் நாதஸ்வர ஓசையிலே மெய்வழித்து கண்ணீரையும் வந்தால் பாவனை
எப்ப சாவுன்னு பாக்குறீங்க என்னைய டக்கி போனா? அடுத்தோட தான் நான் சாவு வச்சு பாத்துருக்கேன். எஜமா எஜமா செத்துற அது ஒரு சாப்பிட கொடுக்குறா எஜமா இது ஒரு சாலை அடிவிட்டு வராது அப்ப சாவ மாட்டியா? அச்சா மங்கையாச்சி, எப்படி எத்தனை இருக்கிறீங்க? எந்த ஊரே கிடையாது. ஆமா, இவ்வளவு சீக்கிரமா வந்து விட்டீங்க. அரண்மனைக்கு வேலை இல்லை. அரண்மனையில் இருந்தது அதெல்லாம் முடித்து விட்டு இருந்தாலும் அத்தானை பார்க்க வேண்டும் அல்லவா? அதற்காக தான் ஓடாடி வந்தேன். சரி, இருந்தாலும் என்ன விஷயம் தெரியுமா? நமது மகன் வெளிநாட்டில் படித்துக் கொண்டு ஒரே மகன். ஆமா, ஒப்பற்ற மகன். ஒரே பிள்ளை. ஒரே மகனடா. ஒரே பிள்ளை. அவன் வேணாம். கம்முனீரா, பேசும்போது கம்முனீரு. அவன் பட்ட படிப்பு படித்து விட்டு முடித்து விட்டானா? முடித்து விட்டு நான் பொட்ட படிப்பு படித்து போகிறேன். பட்டம் படிப்படா. அதான் பொட்ட பொட்ட படிப்பு பட்ட படிப்புடா. பட்ட படிப்பு நான் என்ன பண்றது? கீ தரத்துல இருக்கிறான். என் வாயில வரும் அதெல்லாம் நான் பொட்டிங் படிப்பா. நான் பொட்ட படிப்பு. பட்ட படிப்பு ஏதோ ஒரு படிப்புப்பா. என் வயல்ல பூல இன்று வருவதாக சொல்லிவிட்டாங்க. ஆமா, அதற்கு முன்பதாக தளபதியை பார்க்க வேண்டும். தளபதியை பார்க்க வேண்டும். இருக்கும் சிங்கங்களும் கட்சிக்கும் நரிகளும் முலம் சிவக்க முள்ளப்பட்டிகளும் போக போக தெரியும் கொள்ளாதவர் யார் என்று நாளுக்கு நாள் தெரியும். போடாவும் மூஞ்சில என் கைய வைக்க அட போடாவும் மூஞ்சில என் கைய வைக்க என் கைய வைக்க என் கைய வைக்க ஆனா பூவா வைக்க ஏய் ரொம்ப அடிக்காத. அத்துக்கிற மெரிக்குது. ஏய் வாடங்க வாடங்க சொல்லுவாய். சொல்லு எஜமா. சொல்லு சொல்லு அச்சுக்கினே கடை போயிருது. ஏய். போய்கிறப்பா துணியா நீ வந்துட்ட சர்வீஸ் மாதிரி இருக்குது. இது பண்ணி கேட்க அதான் வராம ரூபாய். வஞ்சரவாலே மீனுடே கடல பிசினே வாரியம் எப்பா என்ன சொன்ன வஞ்சரா எஜமா உன் கால் வீங்க வேலடா நல்லா கேளு சொல்ற மாதிரி ஆ. வஞ்சரவாலே மீனுடே கடல பிசினே வாரியம் வாயில 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 என்ன வருது வாயில என்னது எஜமா தப்பா நினைக்காத வாய்ப்பை தோலே சிரிக்கிற பாய் ஆக மாட்டேங்குது எதுக்கு எனக்கு ஆக மாட்டேங்குது எதுக்குடா அவன் மடக்க அது கூட என்ன சூப்பரா சொல்றான் பாத்தியா வஞ்சரம் வவ்வாலு மீன்றா டேய் வடையில இப்ப சீனு வாரியம் கேட்டு வாங்குற மாதிரி ஏய் அதுக்கு தான் எல்லாம் இருக்கிறான். இந்த மணிபுர நாட்டை ஆளக்கூடிய மார்த்தாண்ட மன்னனுக்கு ஆமா போர்ப்பட தளபதியாக ராஜ நாகம் என்று பெயர் பெற்று சீரும் சிறப்பு ஆண்டு வருகிறேன். அப்ப ஐயா இருந்தாலும் என்னை பார்க்கப்படுது இந்த நாட்டு மன்னர் நான் பார்க்க வேண்டும். புறப்படலாமா? புறப்பட போகலாம். தலைப்பேசி வருகிறான். பத்தாத நதியும் நல்லா வந்துட்டான். வளமான சோலைகளும் சுற்றி மதல்களும் ஏற்பதற்கு உரைக்க மக்களுக்கு ஒரு நாள் உரைக்க மாமன்னருக்கு அடியே வாழ்க வாழ்க வாழ்க. அண்ணா தளபதியாரே, என்னை அழைத்த காரணம் காரணத்தோடு தான் அழைத்தேன். என்ன? ஏனென்றால் எனக்கு ஒரே மகன் ஜீவா. ஒரே மகன் ஒப்பற்ற மகன் ஜீவா. ஆமா, பட்ட படிப்புக்காக வெளிநாடு சென்றிருக்கிறார். உண்மைதான். ஆமா, அவன் வருவதாக செய்தி வந்திருக்கிறது. அப்படியா? ஆனால் அவன் வருவதற்கு முன்பு தேவையானதுகளை காப்பாற்றிக் கொள்ள அனைத்தும் நீதான் செய்ய வேண்டும். அப்படியே நீ போய் சொல்லு. கட்டுமா? ஆகட்டும் போ. யாருமே? அறிவே அயல்நாடு சென்ற இளவரசர் அங்கே செத்து மாண்டிருப்பான் நினைத்தேன். ஆனால் அவன் ஒரு தாயகம் திரும்பி விட்டான். பிள்ளை இல்லாத சொத்து இந்த ராஜ நாகத்தான் ஆளவன் நினைத்தேன். அவனோ தாயகம் திரும்பி விட்டான். ஏய் அவன் வந்து விட்டான். நான் எப்படிப்பட்டவன்? ஏய்
எந்த அன்னைக்கு நிகரேது அப்படி இருக்க அந்த ரத்தில் வர்றோம் சந்திர சூரிய சந்திரன் சூரியரும் இந்த ராஜனாக பெயரை கேட்டால் சும்மா கிட்டு கிட்டு கிட்டுவாங்க. அப்படி இருக்க நாட்டை தேடி வந்து விட்டான் இளவரசன். இந்த நாட்டை நாட்டால் ஆள வேண்டும், விடவே கூடாது. தகுந்த நேரத்தை பார்த்து இந்த நாட்டை நான் ஆள வேண்டும். என்ன நடக்க பார்க்க வேண்டும்.